6 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்கள எப்படி எழுப்புறதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லையா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீடியோ வந்துடுச்சுங்க. ஸோ 6 to 12 இயர்ஸ் இந்த ஏஜில் தான் குழந்தைங்களோட பிரெயினில் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரெயினில் ஃப்ரண்ட்டில் இருக்க பார்ட்டு மெச்சூர் ஆக ஆரம்பிக்குது. விச் ஆல்சோ மீன்ஸ் தட் தே ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டூ ப்ராப்ளம் சால்விங். மெச்சூர் ஆகிற பிரெயினுக்கு எது ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் டைமிங் அண்ட் ஸ்கெட்யூல். 5லேருந்து 6க்குள்ளே காலை எழுப்பிடணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் we have to wake up at least half an hour before time. அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், பேஷன்ஸ் இருக்கும். இங்கே தாங்க நம்ம ஒரு தப்பு பண்ண ஆரம்பிக்கிறோம். குழந்தைங்கள எழுப்பும் போதே கத்த ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணாலும் எழும்ப மாட்டாங்களே டாக்டர், நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? சரிங்க, ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்க. இப்போ எழுந்துக்கலாம், என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்கிறது வார்னிங் கிடையாதுங்க. நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் எழுந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான டைமுக்கு ஸ்கூல் போக முடியும். ஒரு 5 minutes எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற அதுக்குள்ளே நீங்கள் எழுந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது தாங்க வாங்க. அப்படியே எழுப்பும்போது அவங்களுக்கு அவங்க டேவை ரன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டைமுக்கு எழுந்துக்கிறோம், இந்த டைமுக்கு குளிச்சிடுறோம், இந்த டைமுக்கு சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பிடுறோம். நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே ஒரு குட்டி பிளானர் டேக்கு போட்டுட்டு அந்த பிளானர் படி ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஹாவ் டு டூ ஃபார் த டே. இந்த ஏஜில் அவங்களுக்கு ஒரு குட்டி குட்டி டாஸ்க்கு கொடுக்கணுங்க. காலையில் எழுந்து ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வைக்கிறது, நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா அதை அவங்க பாக்ஸில் பேக் பண்ணி வைக்கிறது. இப்படி பண்ணும்போது தே லேர்ன் குட்டி குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்த உடனே டப்பா எடுத்து சிங்கில் போட்டுருங்க, தண்ணி பாட்டிலை கவுத்து ஒரு இடத்துல வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஐ எம் ட்ரைங் டு லேர்ன் சம்திங் நியூ அப்படின்னு. இன்னொன்று மெயினாக தே ஆல்சோ லேர்ன் ஹவு டு டூ ப்ராப்ளம் சால்விங். அடல்ட் ப்ராப்ளமாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கிடையாதுங்க. ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறது ஒரு ப்ராப்ளம் இல்லைங்களா? ஓ, இந்த ப்ராப்ளம் நான் எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போ காலையில் டைமுக்கு எழுந்துக்கணும், அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு அவங்க கற்றுக்காங்க. வடிவேலு அர்ஜுன் கிட்ட எப்பா என்னால் தனியாக பண்ண முடியாதுப்பா, நீ அந்த பக்கம் இருந்து புஷ் பண்ணி விட, நான் இந்த பக்கம் இருந்து குத்துறேன் அப்படின்னு சொல்வார் இல்லைங்களா? இது மாதிரி நீ இது பண்ணு, நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக we create a team building relationship. This is Dr. Vijay here. Talk Doc. Peace. Thank you.